ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் தீபாவளி ஷாப்பிங் பண்ணலான்னு குரோம்பேட்டை போயிட்டோம். அங்கே போய் பசங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்க முடிஞ்சுது. எங்களுக்கெல்லாம் எடுக்க முடியல. அவ்வளோ ஒரு கூட்டம். கடைக்குள்ளேயும் சரி, வெளியும் சரி, ரோட்லேயும் சரி, அவ்வளோ ஒரு டிராஃபிக், அவ்வளோ ஒரு கூட்டம். இங்கேயே எப்படி இருக்குன்னா, டி நகர்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எறும்பு மாதிரி தான் ஊர்ந்து போகணும். சண்டே அதுவுமா, சாயங்கால நேரமா எங்கே போகிறீங்க, எங்கே தாண்டா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது கூட்டத்தை பார்க்கும்போது. பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னா தேடி தான் எடுக்கணும். அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டு தான் எடுக்கணும். இது மாதிரி வேறு ட்ரெஸ் இருக்கா, வேறு கலர் இருக்கா, சைஸ் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோதாக்கா தீந்துருச்சுக்கா அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்க முடியல. ஒரு வழியாக பிடிச்ச ட்ரெஸ்ஸு பையனுக்கு எடுத்துகிட்டு பில்லு போடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம் கீழே சாரீ செக்ஷனுக்கு. பில்லு போடுற கவுண்டர் பார்த்திங்கன்னா தூரமாக நிற்கிறாங்க எல்லோரும். சாரீ செக்ஷனில் போய் பார்த்தா கச்ச கச்ச கச்சன்னு கிடக்குது. எடுக்க போகிறவங்க கழிச்சு வச்சிட்றோம். அங்கே வேலை செய்கிறவங்க மடித்து வைக்கிறாங்க. நம்ம தேடி தான் எடுக்க முடியும், வேறு வழி இல்லை. அதை போய் மடித்து வைக்கிறத எடுத்தோம்னா முணங்குறாங்க, கலைக்காமல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெஸ்டிவல் டயத்தில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இதுக்கு மேலே சாரியை செலெக்ஷன் பண்ணி பில் போட்டு வெளியில் வர முடியாது. எனக்கு புடவையே வேணான்ட்டு நான் வெளியில் வந்துட்டேன். நீங்களும் எப்படி புடவை எடுத்துட்டிங்களா, போயிட்டு என்ன மாதிரி திரும்ப வந்துட்டிங்களா, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்களா அப்படின்ற சொல்லுங்கள். சண்டே அதுவுமா ஃபெஸ்டிவல் டயத்தில் ட்ரெஸ் எடுக்க போகவே கூடாது. அதுவும் நாங்கள் நைட் டயத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தாம்பரம் போய் எடுத்துகிட்டு வருவோம், அலைச்சலே இல்லாமல். இந்த தடவை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயும் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதுவும் நைட் டயத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். நீங்களாம் தீபாவளி ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா அப்படின்ற சொல்லுங்கள். பாய்.